மதுரையில் உள்ள அழகர் கோயிலின் பிரதானமான புராணக் கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதோ உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமாக அழகர் மலையில் மகாவிஷ்ணுவின் திருவடியில் இருந்து தோன்றிய நூபுர கங்கை ஓடுகிறது. சுதபஸ் என்ற முனிவர் இந்த நூபுர கங்கையில் நீராடி மகாவிஷ்ணுவின் நினைவில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது தன் சீடர்களுடன் அங்கே வந்த துர்வாச முனிவரை அவர் கவனிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த துர்வாசர் சுதபஸை தவளையாக மாறும்படி சபித்தார். தன் தவறை உணர்ந்து சுதபஸ் முனிவர் மன்னிப்பு கேட்க, துர்வாசர், நீ வைகை ஆற்றில் தவம் செய். சித்திரை பௌர்ணமிக்கு மறுநாள் சுந்தரராஜ பெருமாள் உனக்கு காட்சி தந்து சாப விமோசனம் அளிப்பார் என்று அருளினார். சாபம் பெற்ற சுதபஸ் முனிவர் மண்டூக முனிவராக தவளை உருவத்தில் வைகை ஆற்றங்கரையில் தவத்தில் காத்திருந்தார். இதே நேரத்தில் மதுரையில் திருமாலின் தங்கையான மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது. தனது தங்கை திருமணத்தைக் காணவும் சீதனம் கொடுக்கவும் அழகர் மலையில் இருந்து பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரைக்கு புறப்பட்டார். அழகர் மதுரைக்கு வந்து சேர்வதற்கு முன்பே திருமணம் முடிந்துவிட்டது. அடுத்தபடியாக மண்டூக முனிவரின் தவத்தை முடிக்கும் விதமாக கள்ளழகர் குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு தவளையின் உருவம் நீங்கி மீண்டும் முனிவராக மாறும்படி சாப விமோசனம் அளித்தார். இவ்வாறு அழகர் தவளையாக இருந்த முனிவருக்கு காட்சி தந்து அருளிய பெருமையே மதுரையின் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் மைய நிகழ்வாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது.